தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் சுயஸ்தானத்தை சுக்கிரன் வந்து உட்கார்றான். பொதுவாக வந்து பாருங்கள், உங்கள் ராசியாதிபன் யார் அப்படின்னா குரு பகவான். சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை கிரகம். பொதுவாக சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பாருங்கள், அவன் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது இப்படின்லாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தோணக்கூடிய காலகட்டம்லாம் நம்ம சுயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டுருப்பா அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரி சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக எந்துவாக இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நம்ம காசு சம்பாதிச்சிட்டோம், பணம் சம்பாதிச்சிட்டோம், பேர் சம்பாதிச்சிட்டோம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி தான். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த புதன் பகவான். புரியுதுங்களா? அதனால் குருக்கும் புதனுக்கும் பகை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாவத்துக்கு அதிபன்? 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அவன் தான் உங்களுக்கு அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவன் இப்போ சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றா அப்படின்போது பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? சுயஸ்தானத்தில் புதன் இருக்கிறது, சுக்கிரனோடு இணைஞ்சி இருக்கிறது அப்படின்றது அதிர்ஷ்டம். எதனால் அதிர்ஷ்டம்? என்னோட பேச்சு திறமையினால், என்னோட சிந்திக்கக்கூடிய திறமையினால், என்னோட சமயோஜித புத்தியினால் எனக்கு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றத நானே ஏற்படுத்திப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு அப்படி ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் வந்து பார்த்திங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்கள், ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் சுயஸ்தானத்தை சுக்கிரன் வந்து உட்கார்றான். பொதுவாக வந்து பாருங்கள், உங்கள் ராசியாதிபன் யார் அப்படின்னா குரு பகவான். சுக்கிரன் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை கிரகம். பொதுவாக சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பாருங்கள், அவன் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா தனுசு உங்களோட அவுட்லுக்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப ரொமான்டிக்காக, இதெல்லாம் சுக்கிரனோட குணம். புரியுதுங்களா? இந்த குணம்லாம் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா திணிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அன்பாக பழகுவீங்க. பொதுவாக தனுசுக்கும் அந்த அன்பாக பழகக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப இரக்க குணமாக வருது, அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கல் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு வலுவான தலைமைத்துவ பண்புகள் அப்படின்றது வேணும்னு நினைப்பீங்க. இது இன்பில்ட்டாக குருவுக்கும் உண்டு, தனுசுக்கும் உண்டு. தனுசு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யார் கூடனா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று அம்மா, இல்லை அப்பா, இல்லை அண்ணன், தங்கச்சி, இல்லை சொந்த பந்தம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா இறைவன், இல்லை மனசாட்சி, இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இப்போ சுக்கிரனும் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது இந்த ட்ராவலிங் அப்படின்றது தொடரும். இன்னும் கொஞ்சம் அஃபெக்ஷனேட் ஆவீங்க, இன்னும் கொஞ்சம் அன்பாக மாறுவீங்க அவங்க கூடலாம் அப்படின்னு சொல்லலாம். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும்.
சொல்வாக்கு வந்து பாருங்கள் ஆல்ரெடி வந்து சுக்கிரன் உட்காரும் போதே பேசக்கூடிய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப இனிமையாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவங்க சொன்னால் கேட்டுக்கணும்ப்பா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். பல வெற்றிகள் அப்படின்றது குவியும். எதனால் வெற்றி குவியும் அப்படின்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். என்னமோ தெரிலப்பா நம்மளுக்கு சில நேரம் தோணும் பார்த்தீங்களா, நிறைய நேரம் தோணும். என்னமோ தெரிலப்பா, ஒரு இனம் புரியாத குழப்பமாக இருக்குது, மனசு விட்டேத்தியாக இருக்குது, என்னவோ எதுவும் நல்லா இருக்க மாதிரி தோணல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய முறை ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி பாருங்கள், சில நேரத்தில் நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில் தோணும், என்னமோ தெரிலப்பா இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப எந்துவாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது இப்படின்லாம் தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தோணக்கூடிய காலகட்டம்லாம் நம்ம சுயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டுருப்பா அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரி சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக எந்துவாக இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நம்ம காசு சம்பாரிச்சிட்டோம், பணம் சம்பாரிச்சிட்டோம், பேர் சம்பாரிச்சிட்டோம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை வந்து எத்தனையோ பேருக்கு இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், என்ன பண்ண முடியும்? நம்ம சுய ஜாதகத்தில் பிளானட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை தூக்கியாக போட முடியும். பொதுவாக இந்த லக்னத்தில் கேத்து இருக்கவங்களுக்குலாம் அப்படிலாம் வரும், புரியுதுங்களா? ஆனால் அதில் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. ஆன்மீகத்து மேலே அதிக நாட்டம் இருக்கும், ஒரு இன்ட்யூஷன் அப்படின்றது வரும். அதை நான் முதலே வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன், என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்காங்க அப்படின்னா நல்ல ப்ளஸ்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னா -1 இருக்கும், மைனஸ் நிறைய இருக்குன்னா +1 இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் சுயஸ்தானத்தில் உட்காரும்போது நமக்குள்ளே ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், என்னை பார்த்தா எனக்கே பிடிக்குதுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் முன்னமே சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து உங்கள் ராசியாதிபனுக்கு சுக்கிரன் பகையாக இருந்தாலும் சுயஸ்தானத்தில் வரும்போது நம்மளை வந்து பாருங்கள் நிறைய பியூட்டி பார்லர் போகிறது, நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது, நம்மளோட லுக்கை வந்து மாற்றிக்கணும் இப்படின்லாம் தோணும். செய்யலாமா வேணாமா, செய்யுங்க, அதுக்கு போய் என்ன இருக்குது. சரி, அதுக்கடுத்து புதன் வந்து கூட உட்கார்றான் இல்லைங்களா? பிற்பகுதியில் புதன் வந்து உட்கார்றான். புதன் வந்து குருவுக்கு நட்பா பகை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த புதன் பகவான், புரியுதுங்களா? அதனால் குருவுக்கும் புதனுக்கும் பகை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாவத்துக்கு அதிபன்? 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அவன் தான் உங்களுக்கு அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், புரியுதுங்களா? அப்படிப்பட்டவன் இப்போ சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றா அப்படின்போது பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க அப்படின்னா, இந்த தண்ணியில் வெண்ணெய் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுவீங்க. கம்யூனிகேஷனுக்குனே ஒரு கிரகம்னா அது வந்து புதன் தான். பல டாக்டிக்ஸ் இருக்கும், பல சாதுரியம். நம்ம ஒரு சூர்யா படம் பார்த்துருப்போம், அவங்க அதில் வந்து சார்லி சார் சொல்லுவார், வேலு நீ வந்து கையை ஊங்கிடாத, வாசு எதுவாக இருந்தாலும் பேசியே சமாளிப்பான், அந்த மாதிரி நீயும் பேசியே சமாளி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுயஸ்தானத்தில் வந்து புதன் யாருக்கும் சுய ஜாதகத்திலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் புதன் இருந்தால் இன்பில்ட்டாக பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, ஈர பேனாக்குவாங்க, பேனை பெருமாளாக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சாதுரியம், அந்த புத்திசாலித்தனம், அந்த டாக்டிக்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு அதிசயமே போகிறோம். பொதுவாக தனுசு நெருப்பு தத்துவ ராசி இல்லையா? இது வந்து பெருசாக வந்து அந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுமா? அதெல்லாம் யூஸ் பண்ணாது, அவ்வளோலாம் தனுசுக்கு தெரியாது. ஆனால் ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, நேர்வழி இதெல்லாம் தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, நேர்வழி அதெல்லாம் இருந்தாலும் குட்டி 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 நடுவில் குறுக்கொழி போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை யார் ஏற்படுத்துவான் அப்படின்னா புதன் பகவான் ஏற்படுத்துவான். ஆக சுயஸ்தானத்தில் புதன் இருக்கிறது, சுக்கிரனோடு இணைஞ்சி இருக்கிறது அப்படின்றது அதிர்ஷ்டம். எதனால் அதிர்ஷ்டம்? என்னோட பேச்சு திறமையினால், என்னோட சிந்திக்கக்கூடிய திறமையினால், என்னோட சமயோஜித புத்தியினால் எனக்கு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றத நானே ஏற்படுத்திப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு அப்படி ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கும் மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா?
இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க, எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.